December 1st, Monday. Lord, I am not worthy to have you enter under my roof. Only say the word, and my servant will be healed. Today's Gospel strikes the right Advent note. Jesus would literally come down to us in all humility, no putting on airs. We are waiting for that Christmas day. Today, both the centurion and Jesus seem to be vying with each other in their humility. I will come and cure him. Lord, I am not worthy. Jesus, may I humble myself to grow deeper in my relationship with you and my dear ones. சொன்னால் போதும் என்னோடு என் குணமடைவார் என்னோடு என் குணமடைவார் இயேசுவே 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 கல்வனின் குரல் கேட்டி இந்தே வாழ்வில் இருப்பாய் சொன்னீரே வாழ்வுக்கு வழிகாட்டும் நல்விளக்கு வான்வீட்டில் எமை சேர்க்கும் உன் வாக்கு எம் வாழ்வுக்கு வழிகாட்டும் நல்விளக்கு வான்வீட்டில் எமை சேர்க்கும் உன் வாக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னோடு என் குணமடைவார் என்னோடு என் குணமடைவார். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் அங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளே, எங்களை முன்னே நன்னிலைக்கு கோண தருளும். எம்மை மீட்குமாறு முகவொளியை காட்டியருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 திருவசனங்கள் 5-11 வரை. அக்காலத்தில் இயேசு கபர்நாவுமுக்கு வந்தபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார்.
இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் எத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் பலர் வந்து அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். I will come myself and cure him. மத்தேயு 8:7. நான் வந்து அவனை குணமாக்குவேன். In order that he might also gather together into one the children of God who are scattered. சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார். கிரேஸ்வர் அன்பான சகோதரர் சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, திருவருகை காலத்தில் இருக்கிறோம். நான் வந்து அவனை குணமாக்குவேன். யாரையும் என் பிரதிநிதியாக அல்ல என்று இயேசு அந்த நம்பிக்கை வார்த்தைகளுக்கு அவர் உடன் பணிகிறார். அந்த நூற்றுவர் தலைவன் யூதன் அல்ல, தனக்காக அல்ல, தன்னுடைய ஊழியக்காரனுக்காக, தன்னிடம் வேலை செய்பவனுக்காக நலம் வேண்டி இயேசுவிடம் வந்து ஆசிக்கிறான். அதுவும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இங்கிருந்து உமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவனாக கூறியதால் பாருங்கள், இயேசு அந்த அற்புதத்தை செய்கிறார். இருந்த இடத்திலிருந்து அவனை குணமாக்குகிறார். யாரையும் பிரதிநிதியாக அனுப்பவில்லை. வழக்கமாக பிரதிநிதிகளை அனுப்புவது நம் வழக்கம். நம்மால் முடியவில்லையா, நமக்கு பதிலாக ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒருவர் பல இடங்களில் போய் இந்த அறிவுரைகளை கொடுக்க வேண்டும். டிஸ்கோர்சஸ், சயின்டிஃபிக் டிஸ்கோர்சஸ் கொடுக்க வேண்டும். ஒரு முறை அவர் ரொம்ப களைப்பாக போயிட்டார், முடியல. அப்போ அந்த டிரைவர் சொல்லுவார், சார் உங்கள் பேச்சை கேட்டு கேட்டு எனக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு, உங்களுக்கு பதிலாக நான் போய் அந்த டாக் கொடுக்குறேன். சரி போய் கொடுன்னு சொல்லி இவர் காரில் உட்காந்துருக்கிறார். இவன் போய் டாக் கொடுக்குறான். அதே அவர் சொன்னதையே நல்ல மனப்பாடமாக தெரிஞ்சதுனால கொடுத்து முடிச்சிடுறான். கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்து சந்தேகம் கேட்குறாங்க. ஒரு சந்தேகம் என்று கேட்குறாங்க. இவனுக்கு பதில் தெரியல. என்னடா செய்யுதுன்னு சொல்லி சமயோஜித புத்தியா என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாதா? என்னுடைய டிரைவர் சொல்லுவார், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து பதில் சொல்லுவோம். ஆக இவைகள் பிரதிநிதியாக செயல்படும் பொழுது வேண்டுகின்ற நேரத்தில் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியாது. இயேசுனுடைய சீடர்களுக்கும் அப்படித்தான் நேர்ந்தது. இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, இயேசுவே, ஆண்டவரே, தலைவரே, நாங்கள் எல்லா பேயும் ஓட்டணும், இந்த ஒரு பேய் மட்டும் ஓட மாட்டேங்குதே, என்ன அர்த்தம்? அப்போ இயேசு அவனை கூட்டிகிட்டு வாங்க, அந்த பேய் பிடிச்சவனை. அந்த பேய் பிடிச்சவனுடைய அப்பா கேட்பார், ஐயா, நான் எல்லா இடத்துக்கும் போனேன், எல்லாருக்கிட்டையும் போனேன், ஒன்றும் நடக்கலை. உங்கள் சீடர்கள்கிட்டையும் போனேன், அவங்களாலையும் முடியல. அப்போ இயேசு கண்களை மூடி ஜெபித்து அந்த பேயை ஓட்டுவார். இவங்க மேலே எங்கேயும் பார்ப்பாங்க இயேசுவை. அவங்கெல்லாம் போன பிறகு இயேசுக்கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்குள்ளார மனசுக்குள்ளார ஒரு உறுத்தல், நம்ம தலைவர் முக்கியமான அதிகாரத்தையெல்லாம் தாங்கிட்ட வச்சுக்கிட்டாரு போல இருக்கு, நம்மக்கிட்ட மீதியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு பாருங்க, நம்ம ஓட்டணும் அந்த பேய் ஓடல, அவர் ஓட்டணும்னு அந்த பேய் ஓடிடுச்சே. அப்போ இயேசுக்கிட்ட கேட்பாங்க, ஏன்
எங்களால அந்த பேயை ஓட்ட முடியல. அப்ப இயேசு சொல்லுவார், இப்படிப்பட்ட பேய்களை ஓட்ட வேண்டும் என்றால் இன்னும் அதிகம் செபிக்க வேண்டும், அதிகம் உபவாசம் இருக்க வேண்டும். இயேசு ஜெபித்தார், தனியாக கருக்களிலே எழுந்து சென்று ஜெபித்தார், இரவிலே அதிக நேரம் ஜெபித்தார், தந்தையிடம் ஜெபித்தார். அவருக்கு வல்லமை இருந்தாலும் தந்தையோடு தொடர்பு கொண்டு ஜெபித்த வண்ணமாக இருந்ததினால் வல்லமை அவருக்கு இருந்தது. அவருடைய ஆடைக்கு கூட வல்லமை இருந்தது. ஆடையை தொட்ட பெண் குணமானாள் என்று படிக்கின்றோம். ஏசாயா 2:5, let us walk in the light of the Lord. வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவர் எந்த ஒளியிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அந்த ஒளியை காட்டுகிறாரோ, வழியை காட்டுகிறாரோ, அதன் வழி நடக்க வேண்டும். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அல்லது குதர்க்கமாக பேசிக்கொண்டு அல்ல. இந்த அப்போஸ்தலர் மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டாங்க இல்லையா, இந்த பேயை ஓட்டுவதற்கு எங்களுக்கு ஏன் சக்தி இல்லை, வல்லமை இல்லை என்று குறைபாடு கொண்டது போல இல்லாமல் அவர்கள் செயல்பட வேண்டும். எப்படி? ஆண்டவருடைய ஒளியிலே வழியிலே நடந்தோம் என்றால். திருவருகை காலத்தில் அந்த முதல் வாரத்தினுடைய கருத்து ஹோப் இன் த லார்ட், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிரு. இந்த நம்பிக்கை தான் நமக்கு மிகப்பெரிய பலம். ஆக இந்த நம்பிக்கை வைத்து நாம் செயல்பட வேண்டும். None goes his way alone. All that we send into the lives of others comes back into our own. யாரும் தனித்து செல்வதில்லை. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். என்ன நாம் செய்கின்றோமோ அது நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வரும். இதில் மாற்று கருத்தே இல்லை. நல்லது செய்தால் நல்லது வரும், தீயது செய்தால் தீயது தான் வரும். தீயது செய்துவிட்டு பிறகு ஆண்டவரே மன்னிச்சுடுங்க, இரக்கம் காட்டுங்க என்றால் ஆண்டவர் என்ன கூறுவார் தெரியுமா? இரக்கத்தின் காலத்தில் இரக்கத்தை கொடுப்பேன், ஆனால் நீதியின் காலத்தில் நீதியைத்தான் நிலைநாட்டுவேன். அப்ப இரக்கம் செயல்படாது. ஆகவே ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறாரா, அந்த நேரத்தில் இரக்கத்தை இறைஞ்சுவோம், இரக்கம் கிடைக்கும். ஆனால் அது முடிந்த பிறகு நீதியின் காலம் வரும் பொழுது இரக்கத்தை மன்றாடினால் இரக்கம் கிடைக்காது. ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் இதை செஞ்சோமே அதை செஞ்சோமே, அப்படி பண்ணோமே இப்படி பண்ணோமே, எனக்கு தெரியாது. கராரா சொல்லிடுவார் ஆண்டவர். அப்போ போய் இரக்கம் காட்டக்கூடாதா? பங்கு அனுபவத்தில் நிறைய உண்டு. வாழ்நாளெல்லாம் கோயில் பக்கமே தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டான். கடைசி நேரத்தில் அவஸ்தை பூசை வேணும், நன்மை வேணும், அப்போ தான் கடைசி காலம் ஞானம் வந்துருக்கு. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்றது போல. அப்பொழுது நான் மாட்டேன் என்று மறுப்பேன். உடனே எனக்கு வேதம் ஓதுவாங்க. ஐயோ நீங்க ஃபாதராச்சே, மறுக்கக்கூடாதே, இரக்கம் காட்டணுமே. ஏன் வாழ்நாளில் என்ன பண்ணா? வாழ்நாளில் கடைசி நேரத்தில் மட்டும் சாமி சாமின்னா என்ன அர்த்தம்? ஏசு யாருக்காக போனார் இந்த நற்செய்தியில? அந்த நூற்றுவ தலைவனுக்காக, அவனுடைய நம்பிக்கை விசுவாசத்துக்காக. நிதர்சனமான உண்மைகள். எங்கே விசுவாசமும் நம்பிக்கையும் ஆண்டவர் மீது இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இரக்கம் காட்டப்படும், இரக்கம் கிடைக்கும். இல்லை என்றால் இல்லை. ஆகவே முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நான் என்ன காரியம் செய்கின்றேனோ அதற்கு தகுந்தாற் போல்தான் இது நிறைவேறும். எனவே இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய இரக்கத்தை மன்றாடுவோம், வேண்டுவோம், விழுந்தால் இருப்போம், செபிப்போம். Lord, help us face the sun. Let the darkness of sin fall behind us. ஆண்டவரே, பாவ இருள் அகற்றி எங்கள் மீட்பெரும் ஒளியுமான இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கும் வரம் தாரும். குற்றம் தன்னை மறந்து குணம் தன்னை காணுகின்ற பேணுகின்ற இறைவன் நீர். உமது இரக்கப் பெருக்கினால் எமக்கு அருளையும் ஆசிரையும் மன்னிப்பையும் தருவீராக. ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரை.
இறைவா உந்தன் அருள்வாக்கு என் உள்ளத்தில் எரியும் ஒளி விளக்கு என்றதன் வழியில் நடப்பதற்கு என்றும் நல்ல வாழ்விற்கு ஆதியிலே மொழியுரைத்தாய் கட்டளையும் ஆகியதே அன்று வீதியிலே மொழியுரைத்தாய் விந்தைகள் பல விளைந்தடவே பார்வையிலே ஒளியாக வீதினில் துணையாக உந்தன் போதனையை இன்று நான் கேட்க இறைவா நீ பேசு இறைவா நீ பேசு இறைவா உந்தன் அருள்வாக்கு என் உள்ளத்தில் எரியும் ஒளி விளக்கு இன்றதன் வழியில் நடப்பவர்க்கு என்றும் நல்ல வாழ்விற்கு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலம் இயேசுவின் வருகைக்காக தயாரிக்கின்ற காலம் என்பதை உணர்ந்து மறையுறையில் இறை இரக்கத்தை பெறுகின்ற காலத்திலே அதற்காக நாம் தகுதி பெற வேண்டும், செபிக்க வேண்டும் என்பதை உணர்வோம். ஆக அநேகர் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில இந்த சடங்குகள், ஆர்ப்பாட்டங்கள், திருவிழா கொண்டாட்டங்கள், மொட்டையடித்தல் அல்லது திருப்பயணம் போகுதல், சோடித்தல், தேர் தூக்குதல் இவைகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் ஆன்மீக தயாரிப்புக்கு இல்லை என்பதுதான் வருந்தத்தக்க உண்மை. பல வகைகளிலே இன்னும் அதிகமாக இந்த புத்தொழிவு பெற வேண்டும், விழிப்புணர்வு பெற வேண்டும், ஆன்மீக எழுச்சியை பெற வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே நாம் கருத்தாக வைத்து ஜெபிப்போம். நன்றி எதிர்ப்பும் ஆசை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.